ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெர்லின் ராதா குக்கிங் சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா அதுவும் ஈஸியாக 5 ஸ்டெப்பில் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். ஸ்டெப் 1, நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டு அதில் இருக்க தொலியெல்லாம் நம்ம பிரிச்சுட்டு அதை மசிச்சு விட்டுக்கலாம். ஸ்டெப் 2 and 3, வெங்காயத்தை வெட்டி 2 மிளகாவோட சேர்த்து தனியாக வச்சுட்டு தேங்காயும் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். ஸ்டெப் 4, ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகும் அதில் உளுந்தும் போட்டுக்கிட்டு வெங்காயம் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை மிளகா கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் நேரத்தை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கோல்டன் கலரில் வசங்கும். ஸோ அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளையும் போட்டு அதையும் நல்லா கிண்டிக்கலாம். ஸ்டெப் 5, ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நம்ம தனியாக எடுத்துருப்போம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். தாள்சம் பண்ணதுலையே கொஞ்சம் ஓரளவுக்கு கிண்டி விட்டுட்டு அது நல்லா அந்த கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் பிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் கட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி அதை நல்லா இப்படி கொதிக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் வெந்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை தனியாக எடுத்து நவுத்தி வச்சுக்கலாம். நம்ம எதுக்கு கிழங்கு செய்கிறோம்? பூரி. அப்போ பூரி செய்யண்டாமா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூரிக்குள்ளே மாவை அது கூட போட்டோன்னா அதை பார்த்திங்கனால புசு புசுன்னு வந்திருக்கும். ஸோ ஹோட்டல்லையே கிடைக்கிற அளவுக்கு வீட்டில் நம்ம எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பூரி புஃப்னு வர்ற வீடியோவை நான் எப்படி பண்ணலாங்கிறத நான் போடுறேன். அந்த பூரியையும் அந்த கிழங்கையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எங்ககிட்ட முருங்கைக்கீரை பொடி இருக்குது. அதை டெய்லியும் காலையில் 2 ஸ்பூனை சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் கலக்கி குடிச்சிங்க அப்படின்னா 10 நாளில் வெயிட் லாஸ் ஆவீங்க. உங்களுக்கு இந்த பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.